ஒரு 7 பேர் கொண்ட மாடர்ன் ஃபேமிலி புதிய பெரிய வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அந்த வீட்டு விலைக்கு ரொம்பவே கம்மியா வந்ததுனால சீக்கிரமாவே அந்த வீட்டை வாங்கிட்டாங்க. முதல் நாள் எல்லாமே ரொம்ப நார்மலா இருந்துச்சு. ஆனா 2வது நாள் இரவு அந்த வீட்டுல இருக்க ஒரு பொண்ணு திடீர்னு எழுந்து யாரோ அவளோட பேரை அவ காது கிட்டக்க முணுமுணுக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. ஆனா அந்த நேரத்துல பார்க்கும்போது வீட்டுல எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. 3வது நாள் டிவி தானாகவே ஆன் ஆகுது. அதுல காட்டுறது அதே வீடு, ஆனா ரொம்ப பழையதா இருந்துச்சு. அப்ப பாட்டி இதை பார்த்துட்டு மெதுவா சொல்றாங்க, இந்த வீடு நம்ம கிட்ட ஏதோ சொல்ல நினைக்குது அப்படின்னு. அப்போதான் அப்பா ஒரு உண்மையை சொல்றாரு. முதல் நாள் இந்த வீடு வாங்குறப்போ இந்த வீட்டுக்கு பின்னாடி இந்த பேக்யார்ட்ல ஒரு பழைய பெட்டி கிடைச்சது. அதுக்குள்ள ஒரு சின்ன சிலை இருந்துச்சு. அது ரொம்ப வேல்யூபிள் நினைச்சு நான் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இது உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே வீட்டுல இருந்த எல்லா மிரரும் ஒரே நேரத்துல உடஞ்சு போகுது. அந்த வீட்டோட பெரிய பையன் கத்துறான். ஏன்னா கண்ணாடியில அவனோட ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அது அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள யாரும் நடக்கிற மாதிரியும் ஓடுற மாதிரி சத்தங்கள் பயங்கரமா கேட்க ஆரம்பிச்சிச்சு. இவங்க எல்லாரும் ரொம்பவே பயந்து போனாங்க. கடைசியா அவங்க இருந்த ஹால்ல யாரோ இன்னொரு ஆள் நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. அந்த உருவம் இப்போ கருமையான குரல்ல பேசுது. நீங்க என்ன எடுத்துட்டீங்க, இப்போ நான் இங்கதான் இருக்கேன்னு. லைட்ஸ் ஆஃப் ஆகுது. அந்த இருட்டுல அந்த 7 பேருக்கும் நடுவுல யாரோ நிக்கிறத அவங்க உணர்றாங்க. ரொம்பவே பயந்தும் போய் உறைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கணும். பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் வீடியோக்கள் பார்க்கணும். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.